உங்கள் நிலையான அன்பு வணக்கம் மக்களே. நான் இப்போ ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றிக்கிறேன். வெயில் தாங்கவே முடியலங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கும். ஒருத்தங்க சொன்ன ரெசிபியை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். என்ன வச்சுருக்கேன்? ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளரி பிஞ்சு அதை போட்டுடுறேன். வெள்ளரி பிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே போட்டாச்சு. அப்புறம் வெள்ளரி பிஞ்சு உங்களுக்கே தெரியும், வெயில் காலத்துக்கு சூப்பர் அருமருந்து நமக்கு கிடைக்கிறது. அதை சாதாரணமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இப்படிலாம் தண்ணியில் போட்டு சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் ருசிக்காக பீட்ரூட்டு, ஓகேங்களா, பீட்ரூட் கொஞ்சோண்டு போட்டேன். அப்புறமா இருங்க, கேரட்டு கண்ணுக்கு நல்லது, இதையும் போட்டாச்சு. அப்புறமா ஃப்ரூட்ஸில் என்ன பண்ணுறேன்னா, இது துண்டு துண்டாக வெட்டியிருக்கேன், எலுமிச்சப்பழம், அதையும் போட்டுட்டேன். அப்புறமா இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, இப்படி போட்டுருங்க. ஒரு 3 ஸ்லைஸ் போதும், ஊற ஊற நல்லா இருக்கும். அப்புறம் மாதுளை முத்துக்கள் போட்டுட்டு, அப்புறம் இன்னொன்று பாக்கி இருக்கு. அது என்னன்னா, கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன், அதே கொஞ்சம் ஊற்றிட்டு, அது நல்லாவே ஊற்றலாம், அது உடம்பு ஃபுல்லாகவே குளுமை பண்ணிடும். ஸோ நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், வச்சு குடிக்க போகிறேன். நீங்களும் குடிங்க, வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. இன்னொரு vlogல பார்க்குறேன். இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே குடிக்கிறவங்க குடிக்கலாம்.